ஹலோ ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கும் ஊர் சுற்ற கிளம்பியாச்சு. இன்றைக்கி எங்கன்னு பார்த்தீங்கன்னா குருசடி. நாங்கள் குருசடின்னு சொல்லுவோம். அது வந்து தேவ சகாய மவுண்டு. சிலவங்க காற்றாடி மல்லனின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இன்றைக்கி என்ன வண்டியில் போகிறோம் பார்த்தீங்கன்னா நடராஜா வண்டியில் தான். நானும் எங்கள் பெரிய மகா என் தங்கச்சியும் தான் போயிட்டுருக்கோம். நடராஜா வண்டியிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பைப்பையாக நடந்துக்கிட்டே இருக்கோம். நடந்து கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. ரெண்டு பேரும் பேசி வந்தனால எப்படியும் அரை மணிக்கூர் ஆகும். எங்கள் வீட்டிலேருந்து நடந்து போனால் அரை மணிக்கூர் 3/4 மணிக்கூர் ஆகும். அவ்வளோ நேரம் நடந்ததாட்டே எங்களுக்கு தெரியலை. நடந்து பக்கத்தில் வந்தாச்சு. பார்த்தீங்களா, அது என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. தெய்வ சகாய மவுண்டு பக்கத்தில் வந்தாச்சு. நடந்து வந்தோம்ல. கதை எப்போவுமே நாங்கள் வர்றது ஆட்டோவில் இல்லை பைக்கில் அப்படி தான் வந்துட்டு இருப்போம். இந்த தடவை நடந்தே வரணும்னு ஒரு சின்ன ஆசை. அவளும் கூப்பிட்டா. அதில் எனக்கு இந்த கோயிலுக்கு வரணும்னு தோணுச்சு. ஏன்னா நான் மலேசியாவிலேருந்து வந்துட்டு இன்னும் இந்த கோயிலுக்கு வரல. 6 மாதம் கோயிலுக்கே வந்து எட்டி பார்க்கல. தான் இப்போ உன்னை தான் வந்திருக்கேன். நல்லா ஊர் சுற்றி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி பாருங்கள். கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. கோயில் என்னன்னு தான் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் வந்திருக்குது, எல்லாருமே வந்திருப்பாங்க. பாதி பேர் எங்கள் ஊர் சப்ஸ்கிரைக்காரங்க தான். அதனால் எல்லாருமே வந்திருப்பீங்க. வராதவங்க இந்த தேவ சகாய மவுண்டு கோயிலை பார்த்துக்கிடுங்க. இந்த கோயில் வந்து திருவிழா வந்து பிப்ரவரி மாதத்தில் வரும். கண்டிப்பாக இதில் ரொம்ப 10 நாள் விசேஷம் பெரிய அளவில் இருக்கும். இந்த திருவிழாவை கண்டு கழிக்காதவங்க கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் திருவிழா நடக்கும்போது வாங்க. நல்லா அழகாக இருக்கும். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக மாதா கோயில் உள்ள இசப்பெல்லாம் நிறையவே இருக்கும். சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்கும். திருப்பி இந்த கோயிலில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாகவே நடக்கும். ஏன்னா நிறைய பேர் சாட்சிக்கு அதில் எழுதி வச்சுருப்பாங்க. அதை நான் இது நினச்சேன், இது எனக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் பாருங்கள், தெரியும். என்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய அற்புதம் நடந்திருக்கு. கொஞ்சம் இல்லை, நிறைய அற்புதமே நடந்திருக்கு. அதனால் யார் யார் என்னென்ன காரியங்கள் நினைக்கிறீங்களோ நினச்சி இந்த கோயிலுக்கு வாங்க. வந்து நீங்கள் ஒரு உடனே நடக்குது, ஒரு 7 வாரம் 5 வாரம் வந்து நினச்ச காரியம் நடந்துச்சுன்னு சொன்னால் திருப்பி இந்த கோயிலுக்கு உங்களால் முடிஞ்சது என்ன உதவியோ அதை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும். எனக்கும் நடந்திருக்கு. நான் வந்து மலேசியாவிலேருந்து வர முடியாதோ நினச்சி ரொம்பவே கஷ்டத்தில் இருந்தேன். நான் வந்து அது சாட்சிக்கு அதில் எழுதி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதாவும் நம்ம கும்பிட்டுக்கிடுவோம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே கண்ணுக்கு ஒரு கவர்ச்சியாக நம்ம நினச்ச காரியம் நடக்கிறது மாதிரியே தெரியும். பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். நானும் இந்த இதில் சாட்சி எழுதி வச்சுட்டு தான் வந்தேன். நான் மலேசியாவிலேருந்து வருவேனோ வரமாட்டோன்னு நினச்சேன். கண்டிப்பாக வந்துட்டேன். அதனால் இதில் வந்து நானும் ஒரு சாட்சி எழுதி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். நீங்களும் நினச்ச காரியம் எதுவும் நடக்கணும்னு சொல்லி எழுதி வச்சுட்டு வாங்க. நடந்துச்சுன்னு சொன்னால் அதை திருப்பியும் போய் எழுதி வைங்க. ரொம்ப நன்றி சொல்லுங்கள். இல்லை ஃபஸ்ட்டில் கம்பு குறிச்சி இருந்து இதெல்லாம் எண்ணெய்லாம் ஊற்றுவாங்க. இப்போது சும்மா ஏசப்பா மட்டும்தான் இருக்குது. அதையும் கும்பிட்டாச்சு. இனி திருப்பி வந்து நம்ம கண்ணீர் பாறை போகலாம். கண்ணீர் பாறையில் வந்து அதில் என்னென்னா, நம்ம என்ன காரியங்கள் நினச்சி அழுது ஜெபம் பண்ணுறோமோ அதே நம்ம கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துச்சுன்னு சொன்னால் திருப்பி அந்த அவங்க ஏசப்பா கண்ணிலேருந்தும் கண்ணீர் வர மாதிரி அதில் கொடுத்துரு. கண்டிப்பாக அதில் கண்ணீர் வரும். நானும் அதில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நானும் அழுது ஜெபம் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கண்ணீர் வந்திருக்கு. அதனால் நீங்களும் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மைக்குமே நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த கோயில் இது. நிறைய பேர் சென்னை ரொம்ப ஊரில் இருந்தெல்லாம் வருவாங்க. திருவிழா சமயத்தில் வருவாங்க. திருவிழாவோடி வந்து 10 நாள் அங்கே பொங்கியெல்லாம் சாப்பிட்டு எடுத்து தங்கிலாம் நின்றுட்டு தான் போவாங்க. நல்ல விசேஷமாக இருக்கும். இந்த கோயிலை மிஸ் பண்ணினவங்க இனி மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வாங்க. நாகர்கோயிலெல்லாம் ஸ்பெஷல் விட்டுருவாங்க. 10 நாளைக்கு இல்லாட்டாலும் 3 நாளாவது ஒரு ஸ்பெஷல் விடுவாங்க. நாகர்கோயிலேருந்து குருசடி தேசாய மவுண்டுன்னு சொல்லி ஸ்பெஷல் விடுவாங்க. அதில் கண்டிப்பாக வர ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் கண்ணீர் பாறை. நம்ம வந்து அழுது ஜெபம் பண்ணால் நான் பாருங்கள் கண்ணீர் எப்படி வடியுதுன்னு பாருங்கள். நாங்கள் வர முன்னாடி 2-3 பேர் இதில் ஜெபம் பண்ணியிருக்காங்க. நல்லா கண்ணீர் வடிஞ்சிட்டு இருந்து. நான் இதுலேருந்து ரொம்ப இன்னைக்கு ஜெபம் பண்ணலை, இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் பண்ணி பார்த்துருக்கேன். அப்படின்னு காஞ்சி தான் இருக்கும். என் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்து அங்கேயே வந்திருக்கு. கீழே வந்து நல்லா ஓட மாதிரி தண்ணி போயிட்டே இருக்கும் எப்போவுமே. இப்போ அதுலேயே நல்ல மழை நிறைய தண்ணி போய் அப்படி இருக்குது. அதனால் சூப்பராக இருந்துச்சு. அங்கேயும் நல்லா கும்பிட்டுட்டு எடுத்துட்டு அப்புறமா சரி இனி போவோம் பையன் இறங்கி வருவோன்னு சொல்லிட்டு படியெல்லாம் இறங்கி எடுத்து அடுத்த தேசாயம் பிள்ளை ஐயாவது சுட்டு கொல்லப்பட்ட இடம்னே அது ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துக்கு தான் இப்போ அடுத்து நம்ம போயிட்டு இருக்கோம். அதை வந்து அதில் எழுதியும் வச்சுருக்கோம், அந்த மறைசாட்சி அப்படின்னு சொல்லி. இந்த இது பாருங்கள், அம்மிக்கல்லுன்னு நினச்சிடாதுங்க. அது வந்து தேவசாயம் பிள்ளை ஐயாவை சுட்டு கொல்லப்பட்ட இடம் இது தான். இந்த இடம் தான் பார்த்துடுங்க. இது வந்து அதில் வந்து மறைசாட்சின்னு எழுதி வச்சுருக்கு பாருங்கள். அந்த கல்லில் எழுதி வச்சுருக்கோம். நீங்கள் யாரும் போனீங்கன்னு சொன்னால் இதை வந்து கிளியராக படிங்க. நான் எடுத்திருக்கேன்,
பார்த்துக்கிடுங்க. தெளிவாக தெரியலைன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வரக்கூடிய சமயம் இதை படித்து பாருங்கள், நல்லாவே இருக்கும். அப்புறமா சரி நீ அப்படியே மேலே மாற கல் குர்சி. கல் குர்சினா இங்கே வந்து என்ன ஒரு பெனிஃபிட்னா, இதுக்கு முன்னாடி இப்போ உள்ளவங்க வந்து கணக்கு சொல்கிறது கிடையாது. இந்த கோயிலில் வந்து ரொம்ப இந்த இடத்துல வந்து ரொம்ப வருந்தி இருந்து ஜெபம் பண்ணால் எங்கள் பாட்டி வரைக்கும் இருந்து கணக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாருமே இந்த கோயில் அப்படி விரும்பி வருவாங்க. வந்து இதுலேருந்து ரொம்ப கூட்டமாக இருந்து ப்ரேயர் பண்ணும் போது ஒருத்தங்களுக்கு கணக்கு வந்துன்னா அதில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் சொல்லுவாங்க. அதிலேருந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்து கொஞ்சம் பேசிகிட்டே இருந்தோம். அதில் நான் கொஞ்சம் வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் என்ன வீடியோ எடுத்துகிட்டு மாதிரி இயற்கை அழகும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மேலெல்லாம் இருக்குது, எத்தனை படி ஏறி போனோம் பார்த்தீங்களா. அப்போ மேலெல்லாம் அப்படி லைட்டாக ஒரு வீடியோ மாதிரி நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அவள் சும்மா அதில் இருந்தால் அழகாக இருக்குது. எவ்வளோ ஆலமரம்லாம் எவ்வளோ வெளுது விட்டு போய் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த எனக்கு கூட மறந்துட்டேன், அவட்ட தான் கிடையாது ஆலமரம் தானே இப்படின்னு அவட்ட தான் கேட்டேன். ஆமாக்கா அப்படின்னா. இயற்கை அழகு ரொம்ப அழகாகவே இருந்தது. ஏன்னா மேலே இருக்கனால அப்படி எடுத்தது சூப்பராகவே இருந்துச்சு. இந்த கோயிலில் தான் இந்த படம்லாம் எடுத்து, இந்த கோவில் படம்லாம் இந்த கோயிலில் முக்கால்வாசி எடுத்தது இந்த கோயிலில் தான். யாரும் பார்க்காதவங்க பார்த்துக்கிடுங்க, இந்த கோயிலுக்கு வாங்க. வந்து நீங்கள் நினச்சி ஒரு காரியத்தால் வாங்க, அந்த காரியம் நடந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு சாட்சிக்கு எழுதி வச்சுட்டு போங்க. அப்புறமா கீழே தேவசகாயம் பிள்ளை ஐயா வந்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ண இடம் இது. அப்படி லாஸ்ட்டாட்டு இந்த இடத்துல தான் ஜெபம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீ என்ன காரியம் நினைக்குமோ அது நடக்கும். இதில் வந்து கேண்டில் கொளுத்தக்கூடிய இடம். கேண்டில் கொளுத்தி நம்ம வந்து இந்த கேண்டில் என்னென்னா ஒரு விஷயம்னாக்கி நம்ம கேண்டில் கொளுத்தி வச்சாக்கி சீக்கிரமே உருகிட்டுனாக்கி நம்ம நினச்ச காரியம் சீக்கிரமே நடக்கும்னு சொல்லுவாங்க. நான் ஒரு அதிர்ஷ்டம் கட்டவா. நான் வந்து என்னைக்கே கொளுத்தி வச்சாலும் அது எரியவும் செய்யாது, அணைஞ்சு தான் போகும். ஒரு காலமும் நான் நல்லபடியாக கொளுத்தி எரிஞ்சு வச்சதே இல்லை. நான் பரவாயில்ல, ஆனாலும் மனசாட்சிக்கு ஒரு ஆசைப்பட்டு கொளுத்தி வைப்பேன். சரி நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம வாங்கிட்டு போய் கொளுத்தணும். நம்ம என்ன காரியம் நினைக்குமோ அதை வாங்கிட்டு போய் கொளுத்துனா நல்லாயிருக்கும். நான் ஒன்றுமே வாங்கிட்டு போகல, யதார்த்தமாக அவள் கூப்பிட்டோன்னா போயிட்டேன். இனி போகும்போது மெழுத்திரி, உப்பு, நல்ல மிளகு, எண்ணெய், பால் இது எல்லாமே வாங்கிட்டு போகலாம். ஆனால் கண்டிப்பாக வாங்கிட்டு போவேன். லாஸ்ட்டாக தேவசாயம் பிள்ளைய வந்து முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண இடம்னு சொல்லி அதில் எழுதி வச்சுருக்காங்க, நீங்கள் படித்து பாருங்கள். அப்புறமா இந்த இடம்தான், அந்த இடம்தான். அதில் வீடியோவும் எடுத்திருக்கேன். அப்படி எல்லா இடமும் சுற்றி ரவுண்டு அப்படி ஒரு வீடியோ எடுத்துருவோம். எடுத்தால் தான் எல்லாத்துக்குமே தெரியும். நல்லா சூப்பராக அந்த பிளேஸ் வந்து பார்க்குறதுக்கும் ஒரு அழகாக இருக்கும். பார்த்துட்டுங்க, நீங்கள் யாரெல்லாம் இதை மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சி, அவ்வளோ அழகாக இருக்கும். இதை விட திருவிழாவோடய ரொம்ப கிராண்டாக இருக்கும். இதுதான் தேசம்ல வந்து முழங்கால் படியிட்ட ஜெபம் பண்ண இடம். லாஸ்ட்டு அந்த இடத்துல தான் ஜெபம் பண்ணாங்க. அந்த கை, அந்த விரல், அந்த கால் தடம் எல்லாமே பதிஞ்சிருக்கும் பாருங்கள். இதில் வந்து நினச்சி நீங்கள் ஒரு காரியத்தை நினச்சி நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் 7 வாரம் இல்லை 5 வாரம் தொடர்ந்து வாங்க. கண்டிப்பாக அந்த காரியம் நடக்கும், நடக்காமல் இருக்காது. எனக்கு நடந்திருக்கு, நாங்களும் நிறையவே நடந்திருக்கு. நீங்கள் சொல்லலாம் அவங்களுக்கு இவ்வளோ கடன் இருக்குது, என் கடத்தை தீர்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. நான் அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இவ்வளோ தூரம் எனக்கு கடம்லாம் தீர்ந்துருக்கு. எனக்கு நல்ல நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கையோடு தான் நான் போயிட்டு இருக்கேன். கும்பிட்டுட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் கதை பேசிகிட்டு இருந்தோம். அப்புறமா லாஸ்ட்டாக இந்த ஈசபாயம் கும்பிட்டுட்டு அப்படியே கீழே இறங்கி வருவோம்னு சொல்லிட்டு 2 பேரும் கும்பிட்டுட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டோம். இனி அடுத்த நடராஜா வண்டி தானே, பொடியாக நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்தோம். 2 பேரும் தான் அப்படி கதை பேசி வந்தனால எங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் நாங்கள் வீட்டுக்கு எவ்வளோ சீக்கிரம் போனோம், எவ்வளோ சீக்கிரம் வந்தோன்னு கூட எங்களுக்கு தெரியல. சீக்கிரம் நேரம் போயிட்டு நடக்க எங்களுக்கு டயர்டான போலே தெரியலை, கஷ்டமே தெரியல. அப்படியே எதையாவது கதை விட்டுட்டு பேசி போனோம்லாம் சீக்கிரமே போயிட்டோம். எல்லாரும் எப்படி போவீங்க, நடந்து போவீங்களா, பைக்கில் போவீங்களான்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கோயிலை மிஸ் பண்ணாதுங்க, போய் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் ஒரு காரியத்தோடு நினச்சி போங்க, அந்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். அந்த காரியம் நிறைவேறுனாக்கி அதில் வந்து நம்ம என்ட்ரன்ஸ் போகிறதுல அதில் ஒரு புக்கு இருக்கும், ஒரு நோட்டு இருக்கும். அந்த நோட்டில் மறைசாட்சியில் நமக்கு சாட்சின்னு எழுதியிருக்கும். நம்ம என்ன நடந்துச்சோ அதை வந்து எழுதி வைக்கலாம், என்ன நடக்கணுமோ அதுக்கும் எழுதி வைக்கலாம். 2 நோட்டு இருக்கும், 2 நோட்லையும் எழுதி வச்சுட்டு வாங்க. சூப்பராக நினச்ச காரியம் நடக்கும். நானும் எழுதி வச்சுட்டு வந்தேன். ரொம்பவே நன்றி சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா மலேசியாலேருந்து வருவனோ வரமாட்டோனோன்னு நினச்சேன். வந்ததுனால ஒரு நன்றி சொல்லிட்டு வந்தேன். இந்த இடம்லாம் இதெல்லாம் பிடிச்சிருந்துன்னு சொன்னால் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து தெக்கூரில் வந்து எங்கள் ஊர் ஆரலமல்லி
தெக்கூரில் வந்து சூர சம்காரம் நடக்க போகுது. அதை நான் ஒரு லைவ் ஆட்டு போட போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக யாரெல்லாம் லைவுக்கு வர விரும்புகிறீங்களோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் லைவுக்கு வரேன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் வந்தாலும் வரட்டாலும் இன்னைக்கு லைவு போடுவேன். வாங்க எல்லோரும் லைவுக்கு. லைவில் எல்லோரும் மீண்டும் சந்திக்கலாம். நம்ம 1 மணிக்கு வேறு எந்தெந்த ஊரில் இருக்கீங்கன்னுலாம் தெரியாது. நம்ம 1 மணிக்கு ஒரு 5:30 மணி 6 மணிக்கெலாம் போகணுன்னு நினச்சிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ போடுவேன். வாங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.